வணக்கம் மகளை. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, கடவுள் ஏன் நல்ல மனுஷங்களை மட்டும் அதிகமாக சோதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய வணக்கத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கடவுள் ஏன் நல்ல மனிதர்களை அதிகம் சோதிக்கிறார். இந்த கேள்வி எத்தனை பேரோட மனசில் இருக்குது தெரியுமாங்க? நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த கேள்வி வாழ்க்கையில் ஒரு இடையாச்சும் வந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் கண்ணாலே பார்க்குறோம், ஒருத்தர் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார், பொய் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார், கஷ்டப்படுறவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் அவரோட வாழ்க்கையில் தான் தொடர்ந்து கஷ்டம் வரும். அதே நேரத்தில் தவறு செய்கிற மாதிரி நமக்கு தோன்ற சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம மனசு கேட்கும், கடவுளே இது நியாயமா? நான் உங்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கேள்விக்கு என்னாலையும் 100% பதில் உண்மையாக சொல்ல முடியாது, ஏன் யாராலையும் முடியாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் ஆன்மீக சிந்தனைகளில், பக்தர்களோட அனுபவங்களில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சேர்ந்து பார்ப்போம். முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் கடவுள் ஒரு தண்டனைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. சில நேரங்களில் நாம் எடுத்த முடிவு, சில நேரங்களில் மற்றவர்கள் செஞ்ச செயல், சில நேரங்களில் வாழ்க்கையில் இயல்பான சூழ்நிலை, எதனாலையும் கஷ்டம் வரலாங்க. அதனால் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர்கிட்ட 2 மாணவர்கள், ஒருத்தன் படிக்கவே மாட்டான், இன்னொருத்தன் நல்லா படிப்பான். தேர்வு வரும்போது யாருக்கிட்ட அதிக கேள்வி கேட்பாங்க சொல்லுங்கள்? நல்லா படிக்கிற மாணவர்கிட்ட தானே. ஏன்னா அவனால் இன்னும் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு ஆசிரியருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த உதாரணத்தை வச்சு சில வாழ்க்கையில் சவாலான வளர்ச்சிக்கான வாய்ப்பாகவும் பார்க்குறாங்க. இன்னொரு உதாரணம், தங்கத்தை பார்த்துருக்கீங்களா? நம்ம கையில் இருக்கிற அழகான நகை, அது முதல்ல அப்படி இருந்துச்சா? இல்லை, அது நெருப்பில் சூடாக்குனாங்க, அடித்தாங்க, வளைச்சாங்க, அப்புறம்தான் அது நகையாக மாறுச்சு. அதே மாதிரி சில நேரங்களில் வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களை நம்ம பக்குவப்படுத்தலாம் அப்படின்னு பல பேர் நம்புகிறாங்க. ஒரு கேள்வி, இது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததுக்கப்புறம் தான் யார் உண்மையான நண்பன், யார் உண்மையான சொந்தக்காரங்க, யார் நம்ம பயன்படுத்திக்கிட்டாங்க, யார் நம்மளோட நின்னாங்க, இது எல்லாமே தெரியும். அப்படின்னா கஷ்டம் எப்பவும் நம்ம அழிக்க வரல. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான மனுஷங்களை அடையாளம் காட்ட கூட வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தினமும் கோயிலுக்கு போகிறேனே, விரதம் இருக்கேனே, அன்னதானம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? நண்பர்களே, இந்த கேள்வியை கேட்பது தவறே கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக உடனே நமக்கு கிடைக்காது. சில பக்தர்கள் நம்புறது என்னென்னா, கடவுள் நம்ம பிரார்த்தனை கேட்கலன்னு இல்லை, அது பதில் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வராமல் இருக்கலாம். அதனால் ஒரு கஷ்டம் வந்த உடனே கடவுள் என்னை விட்டுட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த கஷ்டம் எதுக்காக வந்திருக்கு, அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், அடுத்தது நம்ம என்ன செய்யணும், அதை யோசிக்க ஆரம்பிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா? வாழ்க்கையில் கஷ்டம் வந்தவுடனே நம்ம மனசில் என்ன ஓடுஞ்சுன்னு ஃபஸ்ட் நினைக்கிங்க? ஏன் எனக்கு மட்டும்? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் நல்லவன் தானே, இது தானே? ஆனால் உண்மையாக பார்த்தா இந்த உலகத்தில் யாருக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்கள்? பணக்காரனுக்கும் கஷ்டம் இருக்குது, ஏழைக்கும் கஷ்டம் இருக்குது, படிக்கிறவனுக்கும் கஷ்டம் இருக்குது, வேலை செய்கிறவனுக்கும் கஷ்டம் இருக்குது. அதாவது கஷ்டம் இல்லாத வாழ்க்கைன்னு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? சில நேரம் நல்ல மனசு இருக்கிறவங்க தான் அதிகம் கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அவங்க யாருக்கும் கெடுதல் செஞ்சுருக்க மாட்டாங்க, பொய் பேசியிருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு உதவுவாங்க. ஆனால் அதே மனசுக்கு தான் அதிக காயமும் வரும். ஆனால் பல ஆன்மீக சிந்தனைகள் சொல்லும் ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வருவது அவங்கள உடைக்கிறதுக்கு இல்லை, அவங்கள பக்குவப்படுத்த. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கிராமத்தில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க. தினமும் விளக்கு ஏற்றுவாங்க, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, யாரையும் கெட்ட வார்த்தை கூட சொல்லி பேச மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் குறையவே இல்லை. ஒரு இளைஞன் கேட்டானா, அம்மா நீங்கள் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? அந்த அம்மா சிரித்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிட்டுருக்காங்க, அவங்க, நான் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கேட்கல, கஷ்டத்தை தங்குற மனசை தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த ஒரு வரி போதும் மக்களை, வாழ்க்கையை முழுசாக மாற்ற. ரியல் லைஃப் ட்ரூத் என்னன்னு தெரியுமா?
நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நல்லவங்க தான் அதிகம் ஏமாற்றப்படுறாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்களா மாறுறாங்களா? இல்லை, அவங்க அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்குறாங்க. ஒரு முக்கியமான ஆன்மீக நம்பிக்கை என்னென்னா, பல பக்தர்கள் நம்புறது என்னென்னா, சில கஷ்டத்தை அனுப்புறதில்ல, ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்குற சக்தியை கடவுள் கொடுக்குறாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச நிறைய பேர் முதல்ல ஃபெயிலியரை பார்த்தவங்க தான். விழுந்தவங்க, தோற்றவங்க, அதுக்கப்புறம் தான் ஜெயித்தவங்க. ஏன்னா விழுதல் இல்லாமல் எழுச்சி அப்படின்னு ஒன்று கிடையாது. ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ளே போடுறோம். அந்த விதைக்கு என்ன தோணும்? என்னை இருட்டில் போட்டுட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அதுதான் அந்த விதைக்கு ஒரு ஆரம்பம். அந்த இருட்டில் தான் அது வளருது, மரம் ஆகுது, பழம் கொடுக்குது, நிழல் கொடுக்குது. ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுங்கண்ணே மகளே, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நல்ல மாற்றம் வந்திருக்கா, இல்லை இன்னும் வெயிட்டிங்லாம் இருக்கீங்களா? கஷ்டம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டம் வந்தால் அழுங்க, வருத்தப்படுங்க, அது மனுஷனுக்கு இயல்பு. ஆனால் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, முயற்சியை மட்டும் நிறுத்தாதீங்க, நல்ல மனசை மட்டும் மாற்றிக்கிறாதீங்க. கஷ்டம் நம்ம உடைக்க வந்ததா இல்லை நம்ம உருவாக்க வந்ததா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. கஷ்டம் ஒரு முடிவு இல்லை, அது ஒரு மாற்றம், அது ஒரு பாடம், அது ஒரு புதிய தொடக்கம். இந்த வீடியோஸில் ரொம்ப புரிஞ்சக்குள்ள பற்றி பேசியிருப்பேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பேசியிருக்கோம். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ தொடர்ந்து வரும். பாய் மக்களே.